அடுத்தடுத்து 5 கடைகளின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் பொருட்களை மர்ம நபர் கொள்ளையடித்து செல்லும் காட்சிகள்தான் இவை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த புதூர் அருகே உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி வணிக வளாகம் அமைந்துள்ளது. இந்த வணிக வளாகத்தில் மொத்தம் 12 கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் வணிக வளாகத்தில் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர் அங்குள்ள டெய்லர் கடை, சரக்கு வாகன விற்பனையகம், கெமிக்கல் நிறுவனம், ஃபைனான்ஸ் அலுவலகம் என அடுத்தடுத்து 5 கடைகளின் பூட்டை உடைத்து லட்சக்கணக்கில் பணம் மற்றும் உதிரி பாகங்கள் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மறுநாள் காலையில் கடை உரிமையாளர்கள் வந்து பார்த்தபோது பூட்டு உடைக்கப்பட்டு பணம் மற்றும் பொருட்கள் கொள்ளை போனது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த கடை உரிமையாளர்கள் கொள்ளை சம்பவம் குறித்து வாணியம்பாடி நகர காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். இதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தபோது மர்ம நபர் ஒருவர் கடைகளில் ஏறி குதித்து பணம் பொருட்களை திருடி சென்றது தெரிய வந்தது. இது தொடர்பான காட்சிகள் தற்போது இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இதே வணிக வளாகத்தில் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர் அடுத்தடுத்து 3 கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்டார். தற்போது அதே வணிக வளாகத்தில் மீண்டும் கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் பைபாஸ் சாலையில் உள்ள வணிக வளாகங்களில் திருட்டு சம்பவம் நடைபெறுவது தொடர்கதையாகி உள்ளதால் வணிகர்கள் மற்றும் கடை உரிமையாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே திருட்டு சம்பவங்களை தடுக்க காவல்துறையினர் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதே வியாபாரிகளின் கோரிக்கையாக உள்ளது.